ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வைல் லூப் பற்றி பார்க்கலாம். வைல் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்போட சின்டாக்ஸ். வைல் லூப் பார்த்தீங்கன்னா வைல்னு ஆரம்பிக்கும். இதுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து டெஸ்ட் கண்டிஷன் வந்து கொடுப்போம். ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ, இந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரன் ஆகும். இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே ரன் ஆகாது. இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம் நம்ம. நான் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் studio.h, அதுக்கப்புறம் int main. ஸோ இது பண்ண பிறகு இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு லூப் கவுண்ட் வந்து நான் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறேன். அத்தனை வாட்டி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் int count அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ ஐன்னு சொல்லி நான் வந்து லூப்போட வேல்யூ நான் ஐன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். யூசர் வந்து என்டர் தி லூப் கவுண்ட்னு. ஸோ இந்த பிரிண்ட் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேன்எஃப் பண்ணுவோம். ஸ்கேன்எஃப்பில் என்ன பண்ணுவோம், இது இன்டீஜர்ன்றதுனால %d $count. ஸோ இந்த கவுண்ட் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து வைல் லூப்புக்குள்ளே நம்ம டெஸ்ட் கண்டிஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ i less than count, இதான் நம்மளோட டெஸ்ட் கண்டிஷன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஒர்க் ஆகும். %d/t கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நம்ம இது ரன் பண்ணால் இது வந்து எரர் கொடுக்கும், இல்லைனா வந்து கண்டினியூஸாக இது வந்து ரன் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே வெறும் டெஸ்ட் கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஒன்று இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேஷன். ஆனால் வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் டெஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியலைசேஷனும் அதுக்கப்புறம் அப்டேஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அது வந்து ப்ராப்பரான இடத்துல வந்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுற இடத்துலையே நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லெஸ் தென் டெஸ்ட் கண்டிஷன், நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணாலும் என்ன ஆகுனா, இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கிறதுனால நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணாத இருக்கிறதுனால இது வந்து திரும்ப திரும்ப ரன் ஆனாலும் ஒரே வேல்யூ தான் உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக பிரிண்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா இதில் வந்து நம்ம அந்த டெஸ்ட் வேரியபிளை வந்து நம்ம வந்து அப்டேட்டே பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம டெஸ்ட் வேரியபிளையும் அப்டேட் பண்ணணும். அதனால் நான் வந்து i++ அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம்னா என்டர் தி லூப் கவுண்ட்னு கேட்கும். நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். ஸோ 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வைல் லூப்பும் ஃபார் லூப்பும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் டெஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் கொடுப்பீங்க. ஆனால் ஒரு லூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்டேட்டும் பண்ணணும் அந்த டெஸ்ட் வேரியபிள். ஸோ இது நீங்கள் 3ம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு லூப் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து லூப் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகாது. சில வாட்டி வந்து அது வந்து இன்ஃபைனைட் லூப்பில் போகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வைல் லூப் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.